இட்டாலி பவிலியனுக்கு ஸ்மார்ட் கியூ புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா பவிலியனுக்கு பக்கத்தில் இஸ்ரேல் பவிலியனுக்கு பக்கத்தில் இட்டாலியோடைய பவிலியன் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து கசகிஸ்தான் பவிலியன் இந்த இடத்துல இருந்து. ஸோ கிராஸ் டயக்னலாக போகிற வழியில் ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கல்ல, இதை பார்த்துக்கிட்டே போகலாம். அமாண்டா பெராரா அப்படின்றவர் வந்து இந்த மனுஷனை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. இந்த மனுஷன் மாதிரி ஒரு பலூன் ஷேப்பில் வந்து இதை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டர் உயரத்துக்கு இதை வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இது வந்து எதை குறிக்குதுன்னா, மனுஷன் வந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாராம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல மிஸ்ட்ரீஸ், அதாவது விடை கிடைக்காத சில காரியங்களுக்கு வந்து பதில் தேடி யோசித்து சிந்திக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இட்டாலி பவிலியனுக்கு அருகாமையில் வந்துட்டோம். ஸோ அடுத்து நேராக இட்டாலி பவிலியனுக்குள்ளே ஸ்மார்ட் கியூ மூலமாக நம்ம போக போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் கியூலையே வந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே நின்றுட்டுருப்பாங்க போல இருக்குது. ஸோ இந்த 20 பேரை தாண்டி தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஜென்ரல் கியூவில் வந்து நிறைய பேரை விட்டாங்க. அண்ட் ஸ்மார்ட் கியூவில் கொஞ்சம் கம்மியாக தான் விட்றாங்க. ஸோ ஒரு வழியாக நம்மளுடைய ஃபாஸ்ட் ட்ராக் கியூவும் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போகிறோம். முன்னாடி வந்து நம்மளால் வந்து மக்கள் க்யூவில் நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் க்யூவில் நின்று இந்த டைம்லாம் வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி தான் உள்ளே வராங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பழைய காலத்து மேப் மாதிரி இட்டாலியோடைய மேப்பை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போது எஸ்கலேட்டரில் ஏறிட்டோம். இப்போ பின்னாடி பார்க்க முடியுது த பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு போட்டு டைமோடைய அந்த சன் கிளாக்கு அண்ட் அந்த சன் டயல் அதை தான் அங்கே வச்சுருக்காங்க. தரையில் அண்ட் செவுத்தில் இருக்கிற இந்த கோட்டிங் வந்து எதை வச்சு கொடுத்துருக்காங்களாம், ஆரஞ்சோடைய தோல், அதுக்கப்புறம் காஃபி, இதை வச்சு வந்து பீல்ஸை வச்சு இந்த சைடில் இருக்கிற செவுரை அண்ட் தரையை வந்து கோட்டிங் கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து சஸ்டைனபிலிட்டியை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேன் மாதிரியும் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு விண்ட் மில் மாதிரியும் தோணுது. இந்த இடத்துல வந்து நம்ம நடந்து வரும்போது சைடில் வந்து 1, 1, 2, 3, 5 அப்படின்னு வந்து நம்பர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஃபிபனாச்சி சீரீஸ். அண்ட் இது வந்து இட்டாலியில் வந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து ரேபிட்டை வச்சு அவர் வந்து இந்த ஃபிபனாச்சி சீரீஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ 2 ரேபிட் இணைஞ்சு மறுபடியும் ஒரு ரேபிட் குட்டி, அண்ட் அதுலேருந்து 3லேருந்து 2 கூட்டும் போது 5, 5லேருந்து 3 கூட்டும் பொழுது 8 அப்படின்ற அந்த அடிப்படையில் வந்து இந்த ஃபிபனாச்சி சீரீஸ் வந்து இயற்கையாகவே இருக்கிற ஒரு விஷயம். இதை வந்து அவர் வந்து இனோவேட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர்ஸோடைய சீக்வன்ஸை வந்து இந்த இடத்துல பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து கேட்டேன், என்ன இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே வந்து ஏதோ ஒரு பயோடெக்னாலஜி லேப் மாதிரி சின்சியராக உட்காந்து ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி 2 பேரும், இல்லை உண்மையாலுமே அவங்க ஏதாவது ரிசர்ச் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா இருக்கும். ஸோ மேலே வந்து நம்ம ஒரு கிளாக் மாதிரி பார்த்தோம்ல, அது வந்து ஸ்பேஸ் அட்டாமிக் கிளாக்காக. அது வந்து சேட்டலைட் ஆர்பிட்ஸோட இணைச்சிருக்கிறதுனால அது வந்து பர்ஃபெக்ட் டைமிங்கை வந்து கொடுக்குமா. இது வந்து மிலிட்ரி யூஸ்க்கு கிடையாது, காமன் அந்த ஸ்பேஸ் அட்டாமிக் அந்த ரிசர்ச்சில் இருக்கிற அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாக் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதை வந்து இட்டலி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. Okay, so inside it we grow an algae called spirulina, which is considered to be the food of the future actually by the FAO, the Food and Agriculture Organization. So it's an experiment, of course. What you see right here, this is CO2, these bubbles, and it's sort of a way to keep the pavilion breathing. So the bubbles, they come from downstairs from our restaurant. We have people breathing in the restaurant, of course. We need oxygen, we expel CO2 when we breathe. So that CO2 comes here and the algae transforms it into oxygen again. So it keeps the air fresh, as easy as that. And we also have lights, as you can see from there and over there as well. 2 different types of lights.
is the algae grows differently according to the light it is exposed to, right? So we have a laboratory just over there. You have two biologists inside. They study the algae. They study how the algae grows. And once it reaches a certain index, they take it out. They dry it and they make a powder. With that powder, you can make anything. You can make food, you can make creams, you can make cosmetics, and paint as well. And actually, you must have seen the Italian flag from outside, just on top. The green part was painted with spirulina paint. Okay. That's kind of interesting. And everything is natural, everything is sustainable. You know that the three themes of Expo, sustainability, opportunity, and mobility. So we wanted to be here. It's a natural way, sustainable way to keep the pavilion breathing, as I said. Great. Thank you. இந்த பச்சை கலர் தண்ணியை குறித்து இங்கே இருந்தவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் இதோடைய கான்செப்ட் வந்து என்னன்னு புரியுது. ஆக்சுவலாக அங்கே வெள்ளையாக பார்க்குறீங்கல்ல, வெள்ளையாக பார்க்குறது வந்து நுரை, கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வருதுன்னா, இந்த தளத்துக்கு அடியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க ப்ரீத் பண்ணுற அந்த கார்பன் டை ஆக்சைடை தான் அப்சர்வ் பண்ணி ஒரு பைப் மூலமாக வந்து மேலே இதில் இந்த தண்ணிக்குள்ளே அமுச்சு விட்றாங்க. அண்ட் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த தண்ணிக்குள்ளே வருது. அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே, பாசியை வந்து இதுக்குள்ளே வளர்க்குறாங்க. அண்ட் இந்த பாசிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் சொன்னார். அந்த பேர் இந்த வகையான பாசி வந்து உணவுக்காக, அதுக்கப்புறம் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் இதிலேருந்து பெயிண்ட்டு, இந்த மாதிரி பொருட்களை வந்து இந்த பாசியிலேருந்து தயாரிக்க முடியுமா. ஸோ இந்த ஆல்கேவுடைய பேர் வந்து ஸ்பிருலினாவா. இந்த ஸ்பிருலினா ஆல்கே வந்து உணவுக்காக பயன்படுத்த முடியுமா. அண்ட் இதை வந்து ஃபுட் அத்தாரிட்டிஸ் வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் நம்ம வர வழியில் வந்து பார்த்தோம்ல, ஒரு லேப் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து பயோடெக்னாலஜிஸ்ட் மாதிரி உட்காந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, மாதிரி நடிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, சும்மா கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து அவங்க உண்மையாலுமே வந்து பயோடெக்னாலஜிஸ்ட். அண்ட் அவங்க வந்து இந்த ஆல்கே, இந்த பச்சை ஆல்கேயை வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அடுத்தபடியாக என்ன ஒரு விஷயம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையே வந்து 2 டிஃப்ரெண்ட் விதமான லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக எல்லோயிஷ் லைட்டிங் வந்து இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சைடு வந்து எல்லோயிஷாக தெரியுது. அண்ட் இது வந்து ஒயிட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட்லேயே வந்து இந்த ஸ்பிருலினான்ற ஆல்கே வந்து வேறு விதமாக வந்து வளருமா. ஒரு விதமான லைட்டிங்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அதிகமாக இந்த ஆல்கே வளருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பிருலினாவுடைய பெயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸ்பிருலினாவிலேருந்து தயாரித்த பெயிண்ட். அண்ட் இந்த பெவிலியனில் கூட வந்து சில இடங்களில் வந்து பச்சை கலர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்த ஸ்பிருலினா பெயிண்ட்டை வச்சு அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குதுன்னு சொன்னால, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த ஸ்பிருலினா வந்து ஆக்சிஜனாக மாற்றி இந்த பெவிலியனுக்குள்ளே கொடுத்துட்ருக்கு அப்படின்றதையும் அவர் சொன்னார். ஸோ இந்த டூமில் வந்து ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டே நம்ம அப்படியே அடுத்து வெளில வரோம். வெளில வந்தோம்னா மறுபடியும் அந்த ஆல்கேவுடைய பாத்வே தான் இருக்குது. இருக்கிற இந்த இடம் வந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த எக்ஸிபிஷனை வந்து என்ன போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டலியில் வந்து ஒரு டைப் ஆஃப் போலீஸ் இருக்காங்களாம். அவங்க பேர் வந்து கெரவினா. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருடு போன பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறது, அல்லது ப்ரெஷியஸாக இருந்து காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறது, நிலத்தில் புதஞ்சு போகிறது, இந்த மாதிரி வந்து பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிற டிபார்ட்மெண்ட். அண்ட் அவங்க கண்டுபிடிச்ச சில முக்கியமான பொருட்களை தான் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறது வந்து மேரி அண்ட் ஜீசஸ் ஸ்டாச்சு. இது வந்து காணாமல் போனதை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில ஜுவல்லரிலாம் இருக்குது. அந்த ஜுவல்லரியை வந்து கெரவினா வந்து திருடங்க கிட்ட இருந்து அதை வந்து கைப்பற்றி இருந்திருக்கிறாங்க. அண்ட் அதை தான் வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து சில ஜார்லாம் இருக்குது. இந்த ஜார்லாம் வந்து மண்ணில் புதஞ்சு போனதான். அண்ட் இந்த மேரி ஸ்டாச்சு சொன்னேன்ல, இந்த மேரி ஸ்டாச்சு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எர்த்குவேக்குன் போது
அது வந்து பில்டிங்கில் வந்து சிக்கி கீழே கடந்ததை வந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் ரிலேட்டடாக இட்டலி வந்து ஒரு ப்ராஜெக்டில் இறங்கியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லோரும் இணைந்து மார்ஸுக்கு ஒரு சேட்டலைட் வந்து அனுப்பிச்சுட போகிறாங்க. அண்ட் அந்த சேட்டலைட் வந்து என்ன கேரி பண்ணிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பின்னாடி பார்க்குறீங்களா, இந்த ட்ரில்லர் வந்து கேரி பண்ணிட்டு போகுது. இந்த ட்ரில்லர் வந்து கிட்டத்தட்ட 2 மீட்டர் அளவுக்கு ட்ரில் பண்ண முடியுமா. இதுக்கு முன்னாடி அமுச்சுவிட்டவங்களுடைய ட்ரில்லர் கெப்பாசிட்டிலாம் வந்து 3 to 4 சென்டிமீட்டர்ஸ் அளவு தான் வந்து அந்த ட்ரில்லர்ஸ்லாம் வந்து ட்ரில் பண்ணியிருக்கான். அண்ட் இப்போ இவங்க அமுச்சுவிட போகிற இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 மீட்டர் அளவுக்கு வந்து ட்ரில் பண்ணக்கூடியது அப்படின்றாங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லான்ச்சருடைய ஒரு ரெப்ளிகா இருக்குது. இந்த சைஸ்லேருந்து 8 மடங்கு அதிகமாக இருக்குமா அதோடைய ஒரிஜினல் சைஸ் வந்து. அண்ட் இந்த லான்ச்சரில் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இந்த ராக்கெட்டை வந்து அமுச்சு விட்றாங்களோ அவங்களுடைய ஃப்ளாக்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த டர்பைன் மாதிரி இருக்குல்ல, பிளேடெல்லாம் வச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்ஸில் வந்து அதாவது விங் வச்சு இருக்கிற மாடலில் வந்து ஹெலிகாப்டர்ஸில் வந்து இந்த பர்டிகுலர் டர்பைனை வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கலாக வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஏர்க்ராஃப்ட் அந்த ஹெலிகாப்டர்ஸை அப்லிஃப்ட் பண்ணுவதற்கு இந்த பர்டிகுலர் டர்பைன் இது பிளேட்ஸ் வந்து ரேபிட் ஸ்பீடில் வந்து நல்லா ஹைட்டுக்கு புல் கொடுக்குமா. அண்ட் இது எல்லாமே வந்து இட்டலியில் தயாரிக்கிறாங்களாம். இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் டிஸ்பிளேக்கு அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார்டன் அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த கார்டனில் வந்து நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீஸில் வந்து சில வயர்ஸ் மாதிரி போகுது, டியூப்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து சாயிலோட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த வயர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடியில் சென்சர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சென்சர்ஸ் வந்து சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணி இட்டலியில் இருக்கக்கூடிய சென்டருக்கு அமுச்சு விடுதான். அண்ட் அங்கே இருக்கிறவங்க வந்து இதை மானிட்டர் பண்ணி இந்த பிளான்ஸோடைய கண்டிஷன்ஸுக்கு என்ன தேவை, தண்ணி தேவையா அப்படின்றத வந்து அவங்க உணர்ந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது தேவைப்படுது ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்தே வந்து ரிமோட்லேருந்து இதை ஆப்ரேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் வச்சுருக்காங்க. அண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கார்டனையும் இந்த ஸ்பேஸ் ஏரியாவையும் ஏன் பக்கத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இட்டலியிலேருந்து யுஏஇயில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கார்டனை அவங்களால மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, வருகிற நாட்களில் வந்து ஏர்த்தில் இருந்து மார்ஸ் ஆர் மிச்ச பிளானட்டில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜியும் வரலாம் அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதாக அவர் சொல்கிறார். இந்த இடத்த வந்து தி தியேட்டர் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எதிர்த்தாப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஸ்டாச்சு, இவர் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ இந்த தியேட்டர் ஆஃப் மெமரியில் வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இது யாருன்னு கேட்டதுனால, இது வந்து பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேவிட். டேவிட் அண்ட் கோலியாத்தில் வரக்கூடிய அந்த சின்ன டேவிடை தான் வந்து மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்ற ஆர்டிஸ்ட் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காரு. அண்ட் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஸ்டாச்சுவில் வந்து அவர் கையில் வந்து அந்த ஸ்லிங் வச்சுருந்துருக்காரு. அண்ட் இதை வந்து கிட்டத்தட்ட 6 feet டாலில் வந்து இதை வந்து இந்த இடத்துல அமைச்சு வச்சுருந்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து பார்க்க முடியும், அவருடைய கண்ணில் வந்து 2 ஹார்ட்டை வந்து உருவாக்கி இருந்திருக்காரு மைக்கேல் ஆஞ்சலோ. அந்த ஹார்ட்டை வந்து ஏன் உருவாக்கி இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ளிக்கலாக வந்து டேவிட் வாஸ் க்ளோஸ் டு காட்ஸ் ஹார்ட், அதாவது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையில் அவர் உருவாக்கும் பொழுது
கண்ணில் வந்து 2 ஹார்ட் வரைஞ்சி வச்சுருந்துருக்கிறாரு. இதையும் இங்கே இருக்கிறவங்க தான் அந்த தகவலாக சொன்னாங்க. அண்ட் இந்த ஸ்டாச்சு வந்து பயோ வேஸ்ட் மூலமாக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 3D பிரிண்டரில் தான் வந்து இதை 14 பார்ட்ஸாக வந்து உருவாக்கி இதை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுத்தையும் வந்து ஒட்டியிருக்காங்க. அண்ட் அதை தான் வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் பாத்வே மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறோம். ஸோ இது எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து மேலே இருக்கிறாங்க அவங்கெல்லாம், நம்ம கீழே நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு வாட்ச் அவுட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இட்டலி பெவிலியனை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். ஆக்சுவலாக அது அண்டர் கிரவுண்ட் இல்லை, நம்ம மேலே இருந்திருக்கோம். மேலே இருந்து கீழே இறங்கி வர்றது தான் வந்து நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அண்ட் இட்டலி பெவிலியனில் ஆல்ரெடி வந்து ஸ்டாம்ப் வாங்கியாச்சு. ஸோ அதனால் இந்த தடவை நான் ஸ்டாம்ப் வாங்கலை. ஸோ இட்டலி பெவிலியனில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.